வணக்கங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சதை போட்டு பொரித்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கூட கடுகு போட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதையும் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. கூட மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் தேவையானது அளவு, காரத்துக்கு தேவையான அளவு. தேங்காய் போட்டுக்கல்ல அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வதக்கி வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் அது கூட போட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா குருமா ரெடியாக இருக்கும். கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் பச்சை கறிவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு தோசை கூடயோ இல்லை சப்பாத்தி கூடயோ வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.